ப்ளீஸ் தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணை கொண்டுடாத தம்பி. ஐயோ தம்பி, என் பொண்ணை ஒண்ணு பண்ணிடாத. ஐயோ தம்பி. பூர்வா, கதவை தொற. துறக்கல, உன்னை கொன்னே போட்டுருவேன். கதவை தொற. ககன், ககன், எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உனக்கு என்ன நடக்கணும் அப்புறம் உனக்கே தெரியாது. யார வேணாலும் ரொம்ப ஈஸியா கொலை பண்ணிட முடியும்னு நினைச்சிட்டு இருக்க உனக்கு இப்ப சாவுன்ற பயம் உனக்கு எப்படி இருக்கும்னு புரியுதா பூர்வா? ககன், இவ்வளவு நாள் எங்க அம்மாவை நீ எவ்வளவு நாள் அவமானப்படுத்திருப்ப. எங்க அம்மாவும் நானும் எவ்வளவு நாள் அதை பொறுத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா ஆனா கடைசியில எங்க அம்மாவே கொல்லணும்னு துணிச்சிட்டல்ல. அதுதான் நீ பண்ண பெரிய தப்பா பூர்வா. ககன் தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணை ஒண்ணும் பண்ணிடாத. கேளு தம்பி, அவளை விட்டுருப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் தம்பி. தம்பி தம்பி தம்பி, சொன்ன கேளு தம்பி. உனக்கு நம்பிக்கை இருந்தா அந்த சாமியை வேண்டிக்கோ. இல்லன்னா வாழ்க்கைனா இவ்வளவுதான் விரக்தி அடைஞ்சிருவேன். நீ என்ன பண்ண போறதா இருந்தாலும் கடைசியா 2 நிமிஷம் நல்லா யோசிச்சுக்கு வரம் தரேன். என்னங்க, என்னாச்சு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? சாரதா, நான் உனக்கு எதுவுமே பண்ணதில்லை. நீ எனக்கு இவ்வளவு சேவை செய்யற. நான் உயிரோட இருக்கணும்னு எனக்காக நீ வேண்டிக்கிற. நான் உன்னை நடு தெருவில் விட்டுட்டு போனவன் சாரதா. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. செத்து ஒழிஞ்சு போயிருக்கணும் தான் நினைப்பாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஐயோ, என்னங்க இது அபசகுணமா பேசுறீங்க? முதல்ல நீங்க இந்த ஜூஸ குடிங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். நான் ஒரு சுமங்கலியா, உங்க கையில தான் என் உயிர் போகணும். என்ன பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நீ இப்படி எல்லாம் பேசுறிய சாரதா? சாகணுங்கிற வார்த்தை அபசகுணம் இல்லைங்க. உங்க மடியில தான் சாகணுங்கிறது என் ஆசை. என்னமோ சாரதா, நீ இப்படிலாம் எனக்கு சேவை பண்ற விஷயம் ககனுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும் நினைச்சு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. என் தலைவிதியில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன். அதனாலதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்த. ஏதாவது ஒரு நல்ல மருந்து எழுதி கொடுங்க சார். அம்மா, இப்போ நான் மருந்து எழுதி கொடுத்தாலும் அதை சாப்பிடாம போட்டுக்கிட்டாங்கன்னா அதனால அல்சர் இல்ல ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல டாக்டர் சார், ஹார்ட் அட்டாக்கோ பிரெயின் ஸ்ட்ரோக்கோ வந்து உடனே செத்து போற மாதிரி மெடிசன் இருந்தா எனக்கு கொடுங்க. நான் சாப்பிட்டு செத்து போறேன். எனக்கு உயிரோட இருக்க பிடிக்கல. நான் என் புருஷன்கிட்டயே போயிடுறேன். உங்களோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு டாக்டர். என் மருமக எப்பவும் பூஜை அது இதுன்னு பண்ணிக்கிட்டே இருப்பா. குட். இங்க பாருங்க மேடம், ஒரு மனுஷன் இந்த பூமியில இருக்கிறதோ இல்ல இல்லாம போகிறதோ அந்த கடவுள் கையில தான் இருக்கு. மனுஷனோட கர்மாவை பொறுத்து அந்த கடவுள் நமக்கு ஆயுளையும் வாழ்க்கையும் கொடுப்பாரு. வேண்டாம் டாக்டர், அந்த கடவுளை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அவர் இங்க இருந்த வரைக்கும் எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப எனக்கு சுத்தமா இல்ல. நீங்க இப்படி பிடிவாதமா பேசினா எப்படி மேடம்?
அட்லீஸ்ட் உங்க பசங்களுக்காகவாவது நீங்க உயிரோட இருக்கணும்ல. நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்னு நினைக்கல டாக்டர். நான் உயிரோட அம்மாடி, இருக்கணும்னு மீரா. நினைக்கல. மீரா மேடம், அம்மா நான் சில மெடிசன்ஸ் எழுதி தரேன். அவங்களுக்கு தெரியாம அவங்க குடிக்கிற தண்ணியில கலந்துருங்க. அதே மாதிரி அவங்கள ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறது ரொம்ப அவசியம். நான் சொல்றது புரியுதாமா? நல்லாவே புரியுது சார். சீ, அவ்வளவு பெரிய வார்த்தைய என் வாயால நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் அவளுடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்காதவள வப்பாட்டின்னு சொல்லுவாங்க. மீரா, என்ன வார்த்தை பேசுற? என்ன அத்தை, இப்பவும் நீங்க இவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. சச்சா, கலாச்சாரத்தை கடைபிடிக்கலனா நான் எப்படி பேச முடியும்? நீ ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு. உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றது நல்லா இல்லைன்னு சொன்னேன். வா போலாம். ஒரே ஒரு வார்த்தை அத்தை, கடைசியா ஒரே ஒரு வார்த்தை. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நான் சொல்லியே ஆகணும். எதுக்குடி பெரிய உத்தமி மாதிரி இந்த அழுக? விதவ கோலத்துல அவருடைய உண்மையான பொண்டாட்டி நான் தானே நிரூபிச்சிட்டேன். எதையும் மாத்திக்காம நீ அவருடைய வப்பாட்டின்னு நிரூபிச்சு காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப போலாம் அத்தை. எஸ்பி சார் எங்க இருக்காரு? எஸ்பி சார். அபூர்வா மேடம், என்னாச்சு மேடம்? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எஸ்பி சார், அந்த ககன் இருக்கால, அந்த ககன் என்ன கொலை பண்ண வந்துகிட்டு இருக்கான். ககன் எதுக்காக உங்களை கொல்ல வரணும்? ஐயோ, அதெல்லாம் நான் உங்களுக்கு விவரமா அப்புறமா சொல்றேன். முதல்ல என்ன லாக்அப்குள்ள போட்டு என்ன காப்பாத்திருங்க ப்ளீஸ். இது போலீஸ் ஸ்டேஷன். அதுவும் நான் இருக்கும்போது அவனால என்ன பண்ண முடியும்? ஐயோ, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் மோசமானவன். அவன் வந்தானா இது ஸ்டேஷன் சட்டம்னு இதெல்லாம் பார்க்கவே மாட்டான். ஐயோ ப்ளீஸ் சார், என்ன செல்ல போட்டுருங்க சார். என்ன செல்லுல போட்டு காப்பாத்துங்க சார். சார், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.